பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி நம்மை நடத்த போகிறார். நம்ம பாடி தேவாதி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா பணிந்து தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், நீங்கதான், உயிரும் நீங்கதான். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், உறவே நீங்கதான், உயிரே நீங்கதான். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா பாடுத்து தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்பா உங்க இடது கரம் என் தலையை தாங்குதே. அப்பா உங்க வலது கரம் அணைக்குதே, அணைக்குதே. அப்பா உங்க இடது கரம் என் தலையை தாங்குதே. அப்பா உங்க வலது கரம் அணைக்குதே, அணைக்குதே. கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்வேன். கால நேரத்தில ஏசப்பா பாதத்தில் தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வாசனை வீசுதே இன்பமான ராஜாவே, சாரோனின் ரோஜாவே. கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்வேன். கால நேரத்தில ஏசப்பா பாதத்தில் தொழுகிறேன். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்வேன். கால நேரத்தில ஏசப்பா பணிந்து தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புகழ்ச்சியிலும்
கீர்த்தியிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன், சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை கண் தெரியாத ஒரு நபர் வந்து புல்லாங்குழலை இசைத்தார். அவர் அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி இசைக்கும் போது, அதை வாசிக்கும் போது அவ்வளவு இனிமையா இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு குறைபாடு, கண் தெரியாது. கண் தெரியாட்டினாலும் ஆண்டவர் மாற்று ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார். ஏன் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்றோம்னா, ஒன்று இல்லாட்டினா இன்னொன்னுல ஆண்டவர் அவங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். சிறந்திருக்கும்படி, மற்றவைகளை காட்டிலும் மேன்மையடையும்படி செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பூமியில ஆண்டவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளை தேவன் அப்படித்தாங்க வச்சிருக்கிறாரு. மற்றவர்களை காட்டிலும் தேவனை நேசிக்கிறவர்கள், தேடுகிறவர்கள், தேடாதவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நடத்திட்டு போறார். 40 வருஷம் தெரியும்ல, எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கணும், எவ்வளவு போராட்டம் வரும், வெயிலின் கொடூரம், பல வாக்குவாதங்கள், ஏம்புட்டாடு ஓம்புட்டாட்ட காணா, அப்படிலாம் பல பிரச்சனை இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீர் எங்களை அந்த கானானுக்கு கொண்டு போவீர்னு சொல்றீரே, மற்ற ஜனங்களை காட்டிலும் நீர் எங்களை விசேஷித்தவர்கள் என்று அறியும்படி நீ எங்களோட வருவதனால் அல்லவா எங்களுக்கு பாக்கியம். பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களை பார்க்கலாம் நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா எங்களுக்கு மேன்மை. அதே போல ஆண்டவர் இந்த ஜனங்களோடு யாத்திரை பண்ணி கானானுக்கு கொண்டு போய் சேர்த்து அற்புதமாய் கரை சேர்த்தாரா. இன்னைக்கு அந்த தேவன் உங்க வேலையா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், ஜெபத்துல பாருங்க, தானியேலை மற்றவர்களை காட்டிலும் சிறந்திருக்கும்படி செய்தார். சிறந்திருக்கும்படி, எல்லாருடைய ஊழியம் மாதிரி இல்லை, எல்லாருடைய ஜெபம் மாதிரி இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் ஒரு டிஃபரன்ஸை கூட காட்டி அவர்களை பூமியில ஒளியாக, உப்பாக, மகிமையாக வாழ வைத்தாரா. அந்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல மற்றவர்களை காட்டிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். பொருளாதாரத்தில் ரொம்ப தங்கிட்டீங்களா, வறுமையா, பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா, மழை போல வர்றத பனி போல நீக்க ஊதிருவாரு, பதறு காணாமல் போயிடும். ஏனென்றா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவர் அன்பு கூறீங்க. உன்னத பாட்டு 1:4 நம்ம பார்க்கிறோம், என் நேசர் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் சிறந்தவரா. திராட்சை ரசம் குடிக்கும் போது அந்த காலத்துல அது ஒரு மனிதனுடைய களைப்பை நீக்கும், முகக்களையை கொண்டு வரணும். 104ஆம் சங்கீதம் சொல்லுது. இப்பதான் அதை கெமிக்கல்ல போதைக்கு அடிமையாக்கி குடியாக்கிட்டாங்க. அந்த காலத்துல உண்மையிலே அது ஒரு நல்ல ரசம், ஆரோக்கியம், வயிற்றுவலி தீக்கும். இந்த திராட்சை ரசத்தை பார்க்கலாம் கர்த்தருடைய நேசருக்கு அன்பு இருக்குது, அது நமக்கு சிறந்ததான். அந்த அன்பு தான் இன்றைக்கு அவர் சிலுவையில நமக்காக பாடுபடவும், இரத்த சிந்தவும், நம்மை ஆக்கிலிருந்து மீட்டு கொள்ளவும் அவரை தூண்டியதாம். ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இல்லை ஒருவரிடத்துல. நமக்காக ஜீவனை கொடுத்து நேசித்த அந்த அன்புக்கு நம்ம ரொம்ப இன்னைக்கு பாக்கியமா இருக்கணும். அதனாலதான் இதற்கு தாங்க நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மற்றவர்களை பார்க்கிலும் நாம் இந்த பூமியிலே சிறந்திருக்கணும். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கர்த்தருக்கு மகிமையாக நம்ம மூலமாய் அவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் மகிமை அடையும்படி இன்றைக்கு நம்மை வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்றால் ஆண்டவர் உங்களை மகிமை உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக மாற்றி விசேஷித்தவர்களாக ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. மற்ற ஜனங்களை பார்க்கிலும் பூமியிலே சிறந்திருக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன்
இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கி மூடட்டும், ஆசீர்வதியும். எல்லா போராட்டங்களும் விரோதமான காரியங்களும் மாறட்டும். திறந்த வாசலை வைத்து எந்தெந்த காரியத்தில் அவர்கள் லட்சை அடைந்து அவமானப்பட்டு தலை குனிந்தார்களோ அந்த காரியத்தில் சிறந்திருக்கும்படி தலைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாள் அவர்களுக்கு அற்புதமான வழி திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாம மகிமையடையும். ஆமேன்.